1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன வீடியோவில் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகுது. இது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? சாதாரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, அது 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கெல்லாம் குரு வந்ததுன்னா நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம். அப்போ மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகுதுன்னா எவ்வளோ அள்ளி கொடுக்கும்? உண்மையிலே நல்ல பலன்களை தானே நிறைய கொடுக்கும். அது 7ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 10ஆம் அதிபதி, அதெல்லாம் கடந்து கோச்சாரத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே அது பெரிய பலன்தான். அதுவும் சாதாரண குரு இல்லை, உச்சம் பெற்ற குருவாக வரப்போகிறதுனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் அருமையாக பூர்த்தியாகும். அவங்க எந்தெந்த இடத்துலேருந்து பணங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்களோ, எவ்வளவு எதிர்பார்த்துட்ருக்காங்களோ கண்டிப்பாக வரும். அபரிமிதமான பண வரவு இருக்கும். அதை வச்சுட்டு பழைய பாக்கிகளெல்லாம் செட்டில் பண்ணலாம். அப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துக்கு வர்றது அதை விட சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது மிதுன ராசிக்கு குரு எந்தெந்த இடத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் 7ஆம் இடத்துக்கு உரியவர், இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துக்கு உரியவர். அப்போ 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு சேருதுன்னா மனைவி மூலமாக வருவாய் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் கோச்சாரத்துக்கு பெரிய அளவுக்கு நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே வரும்போது 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலே 7ங்கிறது மனைவின்னு வச்சுக்கோங்க, அல்லது கணவன் வச்சுக்கோங்க. அப்போ வாழ்க்கை துணை மூலமான வருவாய் ஒரு பக்கம் கிடைக்கும். 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாய். அப்போ மிதுன ராசி அவங்களே நிறைய வருவாயை ஈட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று வாழ்க்கை துணை மூலமாகவும் வருவாய் வரும், இன்னொரு பக்கம் அவர்களும் நேரடியாக வருவாய் ஈட்ட தொடங்கி விடுவார்கள். குரு உச்சம் அடைகிறதுனால எது வந்தாலுமே பெரிய அளவுக்கு வரும். தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். குரு அவருக்கு உச்ச இடத்துல இருக்கார், மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே மிதுன ராசியை பார்த்திங்கன்னா ஜென்ம குரு, இது வரைக்கும் இந்த ஒரு வருஷமாக ஜென்ம குரு என்ன பழப்படுத்துங்கிறது தெரியுமா? ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படிங்கிறான். இதுக்கு இங்கே இருக்கிறத விட ஜெயிலுக்கு போனாலே தேவையில்லை அப்படிங்கிறாங்கல்ல. சிலரை ஜெயிலுக்கும் அனுப்பியிருக்கும் சம்மந்தமே இல்லாமல். சில பேர் இதை இருக்கிற இடத்துல இப்படி ஜெயிலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, என்னால் இந்தாண்ட நவர முடியல அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி. அப்போ அவங்க எவ்வளோ போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா 9ஆம் இடத்துல ராகு. ஒரு 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானத்தில் போய் ஒரு பாவகிரகம் உட்காந்துச்சுன்னா அது என்ன பாடுபடுத்திகிட்டு இருக்கும். அப்புறம் 10ஆம் இடத்துல சனி. 10ஆம் இடத்துல சனிங்கிறது தொழிலில் டென்ஷனாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் என்ன தான் பிரச்சனை இருந்தால் கூட தடங்கள் நின்று போயிடாது. இருந்தாலும் அதுக்கு செலுத்தக்கூடிய கவனம் இருக்குல்ல, முழுக்க நீ என்ன பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை தொழிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு அவரே குருவாக இருந்து அவரே வீட்டில் உச்சம் பெறுவதனால வீட்டுக்கு தங்க நகைகள் அதிகமாக சேரும். ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா ஒரு புத்திரக்காரகன் இல்லையா, அது ஒரு பக்கம் சேரும். இன்னொரு பக்கம் சொத்து பத்து பத்திரங்களும் சேரும். ஏற்கனவே பாகப்பிரிவு நடக்காமல் இருந்தால் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் சொத்து சுகங்கள் சேருங்கிறத பார்க்கலாம். இது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தேவைப்படும். சந்தோஷத்தெல்லாம் இங்கேயே தொலைச்சிட்டு நின்ற முகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடமும் முகம் தானே, அது ஒன்று. இன்னொரு பக்கம் 10ஆம் அதிபதியான குரு 2ஆம் இடத்துக்கு வர்றார். இது பேர் தன கர்ம யோகம் அப்படின்னு பேர். இப்போ தொழில் ரீதியான வருவாயும் அதிகரிக்கும். இப்போ 7ஆம் அதிபதி இங்கே வரும்போது வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வருதுன்னா, 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணும்? அப்போ தொழில் மூலமான வருவாயும் அதிகரிக்கும்ல. எல்லாமே பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு குரு வருவது பொதுவாக இப்போ மேஷம் ரிஷபம் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒப்பிடுறதை விட மிதுனத்துக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதனால் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோட மகிழ்ச்சியை பாடி கொண்டாடுறதுங்கிறது மட்டும் மனசில் நினச்சிக்கணும். குருவோட பார்வை மிதுன ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். விருச்சிகம்ங்கிறது மிதுனத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. பொதுவாக குரு பார்க்குற இடத்தை விரிவுபடுத்தும். அப்போ கடங்காரனை பார்த்ததுன்னா கடங்காரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும்ல. இதுதான் ஒரு ப்ளஸ். எப்படின்னா இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொழில் செய்வதற்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏற்பாடுகளுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காகவோ நம்மக்கிட்ட கையில் பணம் இருக்காது. நம்ம பேங்க்கில் அப்ரோச் பண்ணியிருப்போம், இல்லை தெரிஞ்சவங்களை போய் அப்ரோச் பண்ணியிருப்போம். இதோ தரங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தரங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த லோன் நமக்கு கிளியர் ஆகும். இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது.
6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால முதல்ல கடன் கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும், தொழிலுக்கான லோன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துட்டா கூட அடுத்தது நல்ல பணியாளர்கள் அமையணும்ல. அந்த பணியாளர் அமையலைன்னா அந்த நிறுவனத்தை நடத்துறது கஷ்டம் தானே. அவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 6ஆம் இடத்தை பார்க்கறனால உடல் ரீதியாக சில சின்ன சின்ன நெருக்கடிகள் சிக்கல்கள்லாம் இருக்க தான் செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தால் கூட இதை வச்சு இந்த டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் கேட்ட இடத்துல பணம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இதை உகந்த தருணமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை மகரத்துக்கு கிடைக்கிது. அது மிதுனத்துக்கு 8ஆம் இடம். 6ஆம் இடத்தோட விரிவாக்கம் தான் 8ஆம் இடம். 6ஆம் இடம் சின்ன கடன்னா 8ஆம் இடம் பெரிய கடன். அப்போ சின்ன சின்ன கடன்கள் நச்சரிச்சுக்கிட்டே இருக்குல்ல. ஒரு 10 பேருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கடனை வாங்கி இந்த சில்லறையெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பதில் சொல்கிற சூழ்நிலையை வச்சுக்கலாம்ல. அந்த சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது என்ன பண்ணுன்னா, எதிர்பாராத தன வருவாய், விபரீத ராஜயோகம், கணக்கில் காட்ட முடியாத பணத்தை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாரிசுகள் இல்லாத சில பேர் இறந்து போகிறாங்கல்ல, இவர்களுக்கு அந்த வகை சொத்து யாராவது ஒரு சிலருக்கு சேரும். எல்லாருக்குமே கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது, சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் மெச்சூர்டாகி பணத்தை எடுக்காமலே கடந்திருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம அப்பா இருக்கிறப்ப தாத்தா இருக்கிறப்ப ஏதாவது பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. பணம் இருக்குங்கிறத தெரியுமே தவிர அதுக்கான எவிடன்ஸை கொண்டு கொடுத்து வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வசூல் பண்ண முடியாமல் சில இடங்களில் இருக்கும். சொத்துக்கள் கூட அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பணம் வரும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தன வருவாய் நம்மளை திக்கு முக்காட செய்யும். இது தினமும் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிது. இதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தொழில் விருத்தியாகும் இல்லையா. ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குல்ல, ஆள் இல்லாத இடத்துல டீ ஆற்றிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்து கூட சரியான ஆர்டர் கிடைக்காம அப்படியே நெருக்கடியாக போயிட்டுருக்கோம். சில பேருக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கும், நல்ல எம்ப்ளாயீஸ் கிடச்சி மெஷினரிஸ் கிடச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. இந்த நெருக்கடிகள்லாம் கிளியர் ஆகி, ஏன்னா ஏற்கனவே அங்கே சனி இருக்கு இல்லையா, அந்த சனி அந்த குரு பார்க்கறதுனால தொழில் ரீதியாக இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான பலனை இனி அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அறுவடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவோட பார்வை உருவாக்கி கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய வெளிநாட்டு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் கடல், மீனம்ங்கிறது கடல் ராசி இல்லை, அங்கே தானே 10ஆம் இடம் மிதுனத்துக்கு. அங்கே ஏற்கனவே சனி உட்காந்துருக்காரு. இப்போ குருவும் பார்க்கறதுனால வெளிநாட்டு தொழில் ஒப்பந்தங்கள் நிறைய பேர் போட்டுட்டு அதன் மூலமாக நிறைய லாபங்களை சம்பாதிப்பாங்க. நிறைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இதுதான் குருவோட 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன். சார், இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமா அக்டோபர் மாத இறுதியில் சிம்ம ராசிக்கு வரப்போகுது. இது மிதுன ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். மிதுன ராசிக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருக்குது இல்லையா, அது 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. இப்போ 3ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வரக்கூடிய அந்த ஒரு 3 மாத காலகட்டங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரெஷர்களை கொடுக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் முழுக்க மாறி போயிடாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கேது திரும்ப கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போதில்ல, அதே 2ஆம் இடத்துக்கு குருவும் திரும்ப வந்துடும். அந்த 3 மாத காலகட்டம்ங்கிறது குரு பயிற்சியால் அவங்க கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்குல்ல, திடீர்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிரேக் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இருந்தாலும் அந்த காலகட்டம் சற்று நெருக்கடியாக இருக்கும். என்ன பண்ணாலுமே நமக்கு நெருக்கடி தீரவே இல்லைங்கிற மிதுன ராசிக்காரர்கள் சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு குருவோட அதிசார காலம் அவர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே ரிவர்ஸில் கடகத்துக்கு வரப்போகுது டிசம்பர் மாதம். அப்போ அந்த குரு நல்ல பலன்கள்லாம் கொடுக்குமா அப்படின்னு கேட்பீங்கள்ல, இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை கேது சேரும்போது பண வரவுகளை கட் பண்ணி விடுறாருன்னு வச்சு. இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துல கேது வரும்போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தானே குடும்பத்தில் உருவாக்கி கொடுப்பார் கேது. அதை குரு கிளியர் பண்ணி விடலான்னு நினைக்கலாமா. அப்போது ஒரு பக்கம் பாசிட்டிவை கட் பண்ணால் கூட இன்னொரு பக்கம் நெகட்டிவும் கட் ஆகும். அப்போ என்னன்னா நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது இல்லை, அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். இவர்கள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குரு கேது காம்பினேஷன் ஒர்க் பண்ணும். சார், மிதுன ராசிக்காரர்கள் குரு பயிற்சியை ஒட்டி என்ன கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும்
அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். குரு வந்து உச்சம் அடைகிறதுனால, கடகராசியில் வந்து உச்சம் அடைகிறதுனால எல்லாருமே திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது தான் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை, திங்கட்கிழமைகள் கூட சரி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஏன்னா கடகத்தில் வரக்கூடிய குருவை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது கடகம்ங்கிறது சந்திரனோட வீடுங்கிறதுனால சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற சாமியை வந்து திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதையும் கடந்து இந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால அது வந்து நல்ல பலன்களை தொழில் ரீதியாக மேலே வரணும்னு நினைக்கிறாங்கள்ல, அவங்க வந்து வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருங்கிற பேரில் உள்ள சிவன்களை வழிபட்டால் கூட அவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டா கூட போதுமானது தான், அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சார், மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதோட குருவோட அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.